அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் ரிட்டையர்டு அதிகாரி ஒருத்தர் பழனி பாபா அவர்கள் குறித்து ஒருமையில் பேசுனது பலருக்கும் சங்கடத்தை ஏற்படுத்திருச்சு. சிலர் இல்லை அவர் எல்லாரையுமே அப்படிதான் பேசுறாரு, அதே மாதிரி பழனி பாபா அவர்களையும் அப்படி பேசிட்டாரு அப்படின்னும், இன்னொரு தரப்பில் என்ன இருந்தாலும் மற்றவங்களுக்கும் இவருக்கும் ஒரு வித்தியாசம் இல்லையா, இவர் அப்படி பேசலாமா அப்படின்ற மாதிரியும் அவங்கவுங்க தரப்பு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் நமக்கு பரிச்சயப்பட்ட ஒரு நபர் தான் பலமுறை நம்ம கூட பேசியிருக்காரு. இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் வந்திருக்காரு. அவருடைய பார்வையை பகிர்ந்துக்கிறதுக்காக. வணக்கம் சார். இப்போ பழனி பாபா அவர்கள் மேலே உங்களுக்கு ஒரு பெரிய அபிமானம் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பர்டிகுலர் சம்பவத்தை குறித்து சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய மனநிலை என்னவா இருக்குது? இல்லை, கோபம் அதிகமாக வந்தது கேட்ட உடனே. அதே நேரத்தில் அவர் முன்னாள் டிஐஜி ராமச்சந்திரன் எனக்கு நல்ல பரிசமான நல்ல நண்பர் தான், நல்ல நபர். அவர் அதிகாரி, நான் அக்யூஸ்டாக இருந்திருக்கேன், அது வேறு விஷயம். நல்ல நபர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் இப்படி ஒரு கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்துறது அதை ஏற்றுக்க முடியல, ஜீர்ணிக்க முடியல. ஏன்னு சொன்னால் என்னுடைய அரசியல் ஆசான், அவர்கிட்டேருந்து நான் மாணவனாக இருந்து சிறை அனுபவங்கள் எல்லாமே அவர்கிட்ட கற்றவர் தான் நான், புரியுதுங்களா? அவர் கூட இருந்ததுனால தான் நானே சரி தடா என்கின்ற ஒரு கொடுஞ்சட்டத்துக்கு ஆளாகினேன். இப்படி இருக்கும்போது இன்றைக்கி தமிழகமே அவரை உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் அசால்ட்டாக ஒருமையில் ஒரு சோசியல் மீடியாவில் பேசுகிறது சாதாரணமாக இல்லை. அப்போது எங்கள் கட்சியில் எல்லாமே சொன்னாங்க, அவர் மீது வழக்கு கொடுக்கணும், அவரை கைது பண்ணணும் அப்படின்னு. வழக்கு கொடுத்தாலும் யாரும் கைது பண்ண மாட்டாங்க, சோசியல் மீடியாவில் பேசுனதுக்கெல்லாம். வழக்கு வேணால் கொடுக்கலாமே தவிர நம்ம கைது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் அவரை நான் தொடர்ந்து அவர் ராமச்சந்திரன் சாரை ஃபோன் பண்ணி பேசுறதுக்காக முயற்சி பண்ணேன். ஃபோன் எடுக்கலை. இப்போது நீங்கள் பார்த்தீங்க, உங்கள் முன்னாடியே ஃபோன் போட்டோன்னே அவரே லைனில் ஃபஸ்ட்டு எடுக்கலை, அப்புறம் அவரே லைனில் வந்துட்டார். இப்போ அவர்கிட்ட வச்ச கோரிக்கை தான், நீங்கள் ஏன் இப்படி பேசுனீங்கன்னா, இல்லை நான் எல்லாரையும் அப்படி தானே பேசுகிறேன், அதனால தான் எல்லாரையும் பேசலாங்க. இவர் ஒரு குற்ற வழக்கில், அதை ஒரு கொலை வழக்கிலையோ அல்லது கொலை முயற்சி வழக்கிலையோ அல்லது ஊழல் வழக்கிலையோ இது போன்ற வழக்குகளில் போனவர் இல்லை. அது ஒட்டுமொத்தமாக அவர் அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கும்போது அவர் சிறைப்பட்டார். அப்படிப்பட்ட நபரை நீங்கள் இப்படி பயன்படுத்துகிறீங்களே அப்படின்னு சொல்லி அவர்கிட்டே கேட்டேன். இப்போ அவரும் சொல்கிறாரு, இல்லை அது இனி தவிர்த்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, நான் எல்லாரையும் அப்படி தானே பேசுகிறேன் அப்படின்றாரு. சரி, எல்லாரையும் நீங்கள் அப்படி தான் பேசுகிறீங்கன்னு சொன்னால் கருணாநிதி அப்படி பேச முடியுமா நீங்கள் அப்படின்ற கேள்வியை நான் அவர்கிட்ட உங்கள் முன்னாடியே வச்சேன். அப்போது பாபான்னு முழிக்கிறார் பாரு. ஏன்னா கருணாநிதியும் ஜெயிலில் இருந்தார், கருணாநிதியாச்சும் ஊழல் வழக்கிலேயும் ஜெயிலில் இருந்தார், புரிஞ்சுங்களா? அப்போது ஜெயலலிதா ஜெயிலில் இருந்தாங்க. அப்போ ஜெயலலிதா ஜெயிலில் இருக்கும்போது ராமச்சந்திரன் சார் அவர் இல்லை, இவங்க கருணாநிதி கலைஞர் இருக்கும்போது இவர் இருந்தார், ஜெயலலிதா இருக்கும்போது இவர் தான் இருந்தார், சூப்பரண்டாக இருந்தார். அப்போது ஜெயலலிதாவையும் கருணாநிதியும் இவரால் இப்படி பேச முடியும்? நான் கேட்குறேன். ஜெயலலிதா வந்தால், சசிகலா வந்தால், ஜெயலலிதா வந்தான்னு சொல்லுங்கள், ரிப்பீட் அடிச்சுருவாங்கல்ல. இல்லை கருணாநிதி அவன் வந்தான், இல்லை கருணாநிதி போனான் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? எந்த தலைவராக இருந்தாலுமே மரியாதை கொடுத்து பேசுறது ஒரு மாண்பாக சொல்கிறேன். ஏன்னா இவர் ஒரு அதிகாரியாக இருந்தவர், சூப்பரண்டாக இருந்து அப்புறம் டிஐஜியாக மாறி அப்புறம் ரிட்டையர்ட் ஆகி இன்றைக்கி ஓய்வில் இருக்கார். அவருக்கு உண்டான அவர் சிறையில் நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்கலாம். சிறையில் அவர் நிறைய விஷயங்களுக்கு சிறைவாசிகளுக்கு வேதனைகளையும் வலிகளையும் ஏதோ ஓரளவுக்காச்சும் உள்வாங்கியிருக்கலாம். அதெல்லாம் வேற கதை. இருந்தாலும் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அவன் ஏற்கனவே அல்லுமா தலைவர் பாஷாபாய் அவன் சொல்லும்போது நான் கண்டித்தேன், சார் இது தவிர்த்திங்க அப்படின்னு. இல்லை அது ஃபுல்லண்டாக அப்படியே பேசும்போது வந்துச்சு பாரு அப்படின்னு சொன்னார். ஆனால் பாபாவை பேசும்போதும் அதேமாரி இப்போ சொல்கிறார் என்பது, அதுக்கு தான் அவர்கிட்ட நான் கேள்விப்பேன், கருணாநிதி உங்களால் இப்படி பேச முடியுமா? கருணாநிதியை தலைவர்னு தான் சொல்லுவார், கருணாநிதியை தலைவர்னு தான் சொல்லுவார். தலைவர் உட்காந்துருக்கார், தலைவர் மனு பார்க்க வர்றார், தலைவர் போகிறாருன்னு சொல்லுவாப்புல. யார்? இவர் ராமச்சந்திரன் சார். அப்படி இருக்கும்போது இது எப்படி பாபாவை அவன் சொன்னால் நம்ம ஏற்றுக்க முடியாது, ஜீர்ணிக்க முடியல. இப்போ அவர் பேசினார்ன்றதுக்காக நான் ராமச்சந்திரன் அவன் இவன் சொல்கிறதுக்கு 5 நிமிஷம் வேலை. ஏன்னா அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார், அவர் இருக்காரு இல்லைங்களா? ஆனாலும் நான் அவர் கண்ணியத்தை குறைக்க விரும்பலை பொது தளத்தில். யார்? ராமச்சந்திரன் சார், அவர் சாருன்னு தான் சொல்கிறேன் நான், புரிஞ்சுங்களா? ஆனால் அவர் இது போன்ற விஷயங்களை தவிர்த்துக்கணும். இன்றைக்கி சமூகத்தில் எத்தனை பேர் சிறைப்பட்டிருக்கலாம். ஆனால் இவர் பட்டது ஏதோ ஒரு குற்ற வழக்கில் பின்னாடி, அவன் தான் குற்றவாளி தானே, ரவுடி பையன் தானே, அவனு சொன்னால் ஓகே, அவன் என்ன கொலைக்காரன் தானே. ஆனால் இவர் பாபா என்ன பண்ணாங்க, அவர் முழுக்க அரச பயங்கரித்து ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்காக போராடிய ஒரு போராளி தலைவர். அவர் பல முறை சிறைப்பட்டிருக்கார், நீங்கள் சிறையில் இருந்திருக்கலாம்.
அவர் குற்றவாளியாக குற்றம் சுமத்தப்பட்ட நபராக கூட சிறையில் இருந்திருக்கலாம். இன்றைக்கி பொதுவெளியில் வந்து அசால்ட்டாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, பாபா வந்தா பாபா போனா அவர் மந்திரம்லாம் செய்வார், இதெல்லாம் வந்து பொய். இவருடைய இன்னொரு பக்கமும் இருக்குது, ராமச்சந்திரன் சாருடைய இன்னொரு பக்கமும் இருக்குது. இவர் வந்து அந்த உன்னமுறை ஒரு டிவியில் வந்து அதேமாரி ஒரு இன்டர்வியூ கொடுப்பாரு, சங்கராச்சாரியரை பற்றி கொடுப்பாரு. சங்கராச்சாரியர் இப்படி தான் அவரை வந்து அக்யூஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி, அப்போ கூட வந்து அந்த நெறியாளர் கேட்பாப்புல, என்ன சங்கராச்சாரிய ஒருமையில பேசுகிற மாதிரி தெரியுதுன்னு, அக்யூஸ்ட் தானேங்க எல்லாமே அப்படின்னு சொல்லுவாப்புல. ஆனால் அதே சங்கராச்சாரியர் ஜெயிலுக்கு வரும்போது ஜெயிலில் வந்தோடனே காலில் சாஷ்டமாக விழுந்து கும்பிட்ட ஒரு ராமச்சந்திரன். எப்படி சொல்கிறீங்க இந்த கருத்தை? நீங்கள் இந்த கருத்தை எப்படி சொல்கிறீங்க? நாங்கள் பார்த்தோங்க, நீங்கள் நேரில் பார்த்துருக்கோம். அப்புறம் இன்னொன்று சொல்லுவார், அவர் இலையில தான் வந்து இது டாய்லெட் போவார், இலை கேட்டால் அதெல்லாம் முடியாதுன்ட்டோம், தட்டில் சாப்பிட மாட்டேன் இலையில தான் சாப்பிடுவேன், அதெல்லாம் முடியாதுன்ட்டோம். காலை மதியம் 2 வேளை தான், காலை இரவு மட்டும்தான் அவர் சாப்பாடு. அந்த 2 வேளையும் அவருக்குன்னு ஸ்பெஷலாக அவங்க ஆளுங்க எடுத்து வந்து கொடுப்பாங்க, அந்த சாப்பாடை இவர் அனுமதிச்சார். இல்லைன்னு சொல்லுங்க. இப்போ நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே நீங்கள் நேர்பட பார்த்தது? நான் பார்த்தது. 2 வேளையுமே அவர் ஜெயில் சாப்பாடே சாப்பிடல சங்கராச்சாரியர். இவர் சோசியல் மீடியாவில் உட்காந்து தட்டி விடுறாரு ஐயா ராமச்சந்திரன் சார். இவர் ஏன் வேலூர் மாற்றினாங்கன்னு சொன்னீங்கன்னா அதையும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ விஜய் இருக்காப்புல இல்லையா, ஆனால் ஆருடத்தில் வந்து நம்பர் 1 இவர். ஏன்னு சொன்னால் அப்போவே வந்து விஜய் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து சென்ட்ரல் ஜெயிலுக்கு வந்திருக்காரு, நடிகர் விஜய். அப்போ வந்திருக்கும்போது, அப்போ விஜய் மேடையில் உட்காந்துருக்கும்போது கைதிங்க தானே எல்லாருமே, கைதிக்கு முன்னாடி பேசுறது, ஏதோ ஒரு பொங்கலோ தீபாவளிக்கோ சிறப்பு நிகழ்ச்சி நடத்தினா அந்த நிகழ்ச்சிக்கு வந்த சிறப்பு அழைப்பாளராக வந்தாப்புல விஜய். அப்போ சின்ன பையனாக இருப்பான், வந்தாப்புல. அப்போ வரும்போது இவர் என்ன பண்ணார், பேசும்போது நான் விஜய் வந்திருக்காப்புல, இவரை எம்ஜிஆராக பார்க்குறேன், அடுத்த எம்ஜிஆராக பார்க்குறேன் அப்படின்ட்டார். அது ஜெயலலிதாகிரி போன உடனே ஜெயலலிதாலாம் வந்து உடனே நடவடிக்கை எடுப்பாங்களே, இரவாக இவரை தூக்கி வேலூர் போட்டாங்க. அந்த நேரத்தில் தான் சங்கராமன் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டு சிறைக்கு வந்த சங்கராச்சாரிய இவர் தான் வர வைத்தது. புரியுதுங்களா? அவர் ஒரு கொலை குற்றவாளி, அவருடைய காலில் விழுந்தது நியாயமா நான் கேட்குறேன். அவரையுமே வெளியே வந்து ஒருமையில தானே இவர் பேச. இல்லை நீ அப்படி பேசுற, ஆனால் உள்ள நடந்தது என்ன? ஏன் இப்படி இந்த வயசில் உங்களுக்கு ஏன் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, ரிட்டையர்டு சம்பளம் வாங்குறீங்க, ஓய்வு ஊதியம் வாங்குறீங்க, எல்லாமே கரெக்டு. நீங்கள் காலில் விழுந்தீங்க நான் சொல்கிறேன். 2வது வந்து அவருக்கு 2 வேளையும் சோறு வந்து அவங்க, அதாவது சங்கர மடத்துலேருந்து தான் சாப்பாடு வந்து அதை அனுமதிச்சிங்க. கருணாநிதிக்கு வந்து நீங்கள் என்ன ஜெயிலில் இருந்தார், கருணாநிதிக்கு சமைச்சா போட்டிங்க நீங்கள். 3 வேளையும் கோபாலபுரத்துலேருந்து வந்து சாப்பாடு. நான் அடித்து சொல்கிறேன், இல்லைன்னு சொல்லுங்கள், மறுக்க சொல்லுங்க. அப்போது சட்டத்துக்கு உட்பட்டு சட்டப்படி தான் நான் பேசுகிறேன், நான் வந்து எல்லாருமே அக்யூஸ்ட் தான் அப்படின்னு நீ சொல்லிருந்தேன்னா, அப்போ சிறையில் கலைஞருக்கு வந்து ஏன் சிறப்பு உணவு அனுமதிச்சிங்க நீங்கள்? சென்ட்ரல் ஜெயிலில் ஜெயலலிதாவுக்கு ஏன் சிறப்பு உணவு அனுமதிச்சிங்க நான் கேட்குறேன்? ஜெயலலிதா போலீஸ் கார்டன்ல தான் வரும், சசிகலா இருக்கும்போது போலீஸ் கார்டன்ல தான் வரும் சாப்பாடு, கலைஞருக்கு கோபாலபுரத்துலேருந்து வரும் சாப்பாடு. இதெல்லாம் சூப்பரண்ட் இவர் தானே, ஏன் அனுமதிச்சாரு? நான் சொல்கிறது, அதாவது ஒரு அதிகாரி நேர்மையாக உண்மையாக இருக்குன்னா, நேர்மையாக இருப்பேன், என் முன்னாடி எல்லாமே ஜெயிலில் வந்து குற்றவாளிகள் தான், நான் அப்படி தான் பார்ப்பேன், அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டு. ஆனால் நீங்கள் அப்படி நடந்துக்கிட்டீங்களா? அதுதான் இல்லையே. சிறையினுடைய நடைமுறைகள் உங்களுக்கு தெரியும், அந்த அடிப்படையில் கேட்குறேன். சிறையினுடைய ரூல்ஸ் என்ன? வெளியிருந்து சாப்பாடு அனுமதியே பண்ணக்கூடாது, அனுமதிக்க கூடாது. ஒரு காலம் இப்போ கலைஞர் உள்ள இருக்காரு, வெளியிலேருந்து அவருக்கு 1000 பிரச்சனை எதிரிகள் இருக்கான், ஏன் அவர் குடும்பத்தோடு கூட எதிரிகள் இருப்பான். அவர் ஏதோ சாப்பாடு கொடுக்கும்போது ஏதோ கலந்து கொடுத்துட்டா இவர் தானே ஜெயிலுக்கு போவார். ஸோ அனுமதி கிடையாது, அனுமதி கிடையாது. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்கும் வீட்டிலேருந்து தான் சாப்பாடு வந்தது, சங்கராச்சாரியருக்கு வீட்டிலேருந்து தான் சாப்பாடு வந்தது. இவர் சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப சங்கராச்சாரியா அப்படியா இப்படின்றீங்க. நீங்கள் சங்கராச்சாரிய சொல்கிறது கரெக்டு தான் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் நடந்துக்கிட்டது என்ன? அவர் வந்தோடனே காலில் விழுந்தீங்க, ஒரு கொலை குற்றவாளி காலில் நீங்கள் எப்படி விடலாம்? அவருக்கு இலையில நீங்கள் தான் இலை எடுத்து வந்து கொடுத்தீங்க. யார் இலை எடுத்து வந்து கொடுத்தா தெரியுமா? ஐயருன்னு, அதாவது இவருடைய ஆர்டர்லி. இவர் எந்த ஜெயில் சூப்பரண்டாக போகிறாலும் அங்கே போய் ஆர்டர்லியாக போயிடுவாங்க. ஏன்னா ஏதாவது சீட்டிங் பண்ணிவிட்டு ஒரு கேஸ் வாங்கிட்டு போயிடுவான். இவர் ராமச்சந்திரனுக்கு ஆர்டர்லியாக இருப்பான், அவர் பேரே ஐயர் தான், அவன் பேரே ஐயர் தான், ஐயருன்னு சொல்லுவாங்க. அவன் தான் எடுத்து வந்து கொடுக்குறான். அப்போது பேச்சு ஒன்று நடைமுறை ஒன்றா இருக்கு இல்லையா? இதே ஜி ராமச்சந்திரன் இவரை பற்றி வந்து நான் நிறைய வீடியோக்குள்ளே பேசியிருக்கேன். இவர் இன்னொரு பக்கமும் இருக்குது, நல்ல குணமும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஒட்டுமொத்தமாக வந்து நம்பர் 1 அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. பேசியிருக்கேன், நல்லதும் பேசியிருக்கேன். ஏன்னு சொன்னால் ஒரு தடவை வந்து கைதிகள்லாம் வந்து தீபாவளிக்கு வந்து கறி வேணும்யா அப்படின்னு கேட்குறாங்க.
அப்போ கறி வேணும்னு கேட்கும்போது சரி கறி அப்படின்னு சொல்லும்போது ஒன்று பண்ண கறி வந்து ஜெயிலில் வந்து எல்லாருக்கும் ஆக்கி போகிற அளவுக்கு அது டோனர் யாருன்னா கிடைச்சா தான் முடியும், எங்களால் முடியாது, சிறை நிர்வாகத்தால் முடியாது. நீங்கள் வேணால் வீட்டில் சொல்லி உங்கள் வீட்டிலேருந்து வர வச்சிங்க கறியை, ஆனால் சமைச்சு வரக்கூடாது, ரா மெட்டீரியல் வாங்கி உள்ளே சமைச்சிங்க. அப்போ வந்து அடுப்பு கட்டை அடுப்பு தான், இப்போ சென்ட்ரல் ஜெயில் கட்டை அடுப்பு. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கைதிகள் சென்ட்ரல் ஜெயிலை பொறுத்தவரை 2000 கைதிகள் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அது 98 வாக்கில் 2000 கைதிகள், ஆளால் வந்து 4 ஆடு 5 ஆடு 3 ஆடு 8 ஆடு இப்படியா ஜெயில் ஃபுல்லாக கறியாக கறந்தது. இதெல்லாம் வந்து இவர் சட்டத்துக்கு மீறி செஞ்சது தான். யார் ராமச்சந்திரன் சார் சட்டத்துக்கு மீறி செஞ்சது தான். ஒரு நல்ல அடிப்படையில் என்ன சாப்பிட்டோம், ஏன்னா சாப்பிட்டோம், ஒரு தீபாவளி தானே சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னது தான். நம்ம இதெல்லாம் வந்து நம்ம குறைய சொல்லல, அப்படி பண்ணவர் தான். அதே ராமச்சந்திரனுடைய காலத்தில் தான் பாக்ஸர் வடிவேல் என்ற ஒரு நபர் அநியாயமான முறையில் அடிச்சு கொண்டாங்க சிறைக்குள்ளேவா. அப்போ திமுக தான் ஆட்சி. இது என்ன சொல்லுவார் அவர், எங்களை முஸ்லீம் சிறைவாசிகள் 100 நாள் கொடுமையான முறையில் தாக்கினதும் இதே ராமச்சந்திரனுடைய தலைமையிலான ஒரு டீம் தான். அந்த எங்களை அடித்த அந்த கூட்டம் தான் அக்யூஸ்டுகளையும் தாக்குறாங்க. அதில் வந்து பாக்ஸர் வடிவேல் இறந்துறாப்புல, கடுமையான தாக்குதலுக்கு மட்டும் அவர் இறந்துட மாட்டோம் இல்லை, பலசாலியானாலும். ஆனால் உள்ளே வந்து கஞ்சா பவுடரெல்லாம் பிடிச்சி வைக்கிறாங்களே கைதிங்கிட்டேருந்து, அதெல்லாம் கரைச்சி குடிக்க வச்சாங்க. குடித்த உடனே வாந்தி எடுத்து ஸ்பாட்லேயே காலி ஆள். ஏன்னு சொன்னால் சிறைத்துறைக்கு ஆதரவாக எஃப்ஐஆர் எப்படி போட்டாங்கன்னு சொன்னால் மாரடைப்பு வந்தது, இவரை நீதிமன்றம் கொண்டு போகும்போது மருத்துவமனை கொண்டு போகும்போது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கும்போது இறந்துட்டார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்து நீதித்துறை என்ன பண்ணுறாரு, ஒரு இயற்கையாக செத்துட்டார், வேலை முடிஞ்சிச்சு இல்லை. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தானே ஒரு ரிப்போர்ட் வேணும். போலீஸ் என்ன சொல்றது, போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் அப்படியே பண்ணிடுறாங்களா? டாக்டர் ஒன்றையும் வானத்தின் குறித்து தேவதூதர்கள்லாம் உண்மையை எழுதுறதுக்கு இல்லையா? போலீஸ் என்ன சொல்லுதோ அப்படியே எழுதுவாங்க டாக்டர்ஸ். இப்போ ஒருத்தனை கையை உடைச்சி ஜெயிலுக்கு இதுக்கு போகிறாங்க, கட்டு போட போகிறோம், வலிக்கு வந்துட்டாங்கன்னு ஒரு 5 பேரை கூட்டு போது டாக்டருக்கு அறிவு இருக்கணுமா இல்லையா? நீங்கள் சும்மா நீங்கள் உங்களுக்கு எனக்கு ஒரு வெட்டு காயம் மாதிரி கீழே இருப்போம் சார், இது கீழே வந்து சார் தேஞ்சி சார் இல்லையே இது வெட்டு காயம் மாதிரி இருக்கா, ஏஆர் போடு போலீஸ் வரவை அப்படின்வான் கவர்மெண்ட்டு. ஒருத்தனை கையை உடைச்சி ஒரு 5 பேரை கூப்பிட்டு போகிறாங்க, ரத்தம் சுட்டுன்னு ஒழுகுது, நீங்கள் டாக்டர் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்? இது வந்து சட்டவிரோதம், இது நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு டாக்டர் அப்படி முயற்சி பண்ணால் எவனே கை ஓடிப்பாங்களா? சட்டத்துக்கு விரோதமாக காலை ஓடிப்பாங்களா? ஆனால் நீங்கள் போனோடனே கட்டு போட்டு அனுப்பிச்சிடுறீங்க. சரி இவங்க தான் அப்படின்னு சொன்னால் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு போனால் மேஜிஸ்ட்ரேட்ஸையும் கேட்கணும் இல்லை, என்னடா சினிமாவில் இருந்த மாதிரி 5 பேருக்கு ஒரே மாதிரியாக கை உடைஞ்சிருக்கு அப்படி. அவர் என்ன பண்ண, எப்படி வழுக்கி விட்டேன், என்னடா கதை? இந்த சிஸ்டமே டோட்டலாக அப்படியே புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது பாக்ஸர் வடிவேல் கொலை செய்யப்பட்டார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அவர் மாரடைப்பு வந்து இறந்துட்டார், அதனால் கைதிகள் கலவரம் ஈடுபட்டு அதனால் டெப்டி ஜெயிலர் உட்பட 2 காவலர்கள் கொல்லப்பட்டாங்க. அதுக்கு பிறகு துப்பாக்கி சூடு நடத்தி 80க்கும் மேற்பட்ட கைதிகள் கொல்லப்பட்டாங்க. 89 நடந்தது, நீங்கள் எடுத்து பார்க்கலாம். சரி சென்ட்ரல் ஜெயில் கலவரம்னு சொல்லி எடுத்து பார்த்தா தெரியும். இப்போ இந்த விமர்சனம் இப்போ அப்போ வந்து இவர் தான் சூப்பரண்டு. அந்த நேரத்தில் கலைஞருடைய இவர் வந்து அறிவிக்கப்படாத ஒரு திமுககாரர், யார், ராமச்சந்திரன், புரியுதுங்களா? அவர் காப்பாற்றிட்டார், அவர் கலைஞர் அவரை. இல்லைன்னா அப்போது பனிஷ்மெண்ட் போயிருந்து அவர் டிஐஜியெல்லாம் இல்லை, அப்போவே அவரை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க வேற கவர்மெண்ட்டாக இருந்தா. இந்த விமர்சனங்கள் ஒரு பக்கம், இதை தாண்டி பழனி பாபா அவர்களுக்கு சிறைக்குள்ள என்ன மாதிரியான மரியாதை இருந்துச்சு? இல்லை அவருடைய கேட்டகரிக்கு அரசு தவிர உள்ள இருந்தவங்க எப்படி பார்த்தாங்க? பாபா வந்து வெளியே எப்படி பொதுநலாக வாழ்ந்தாரோ அதே மாதிரி தான் சிறைக்குள்ளே பொதுநலம் தான். அக்யூஸ்டுங்க என்ன வழக்கு, ஏன் இத்தனை நாளாக இருக்க, இந்த செக்ஷனுக்கு நீ வந்து 20 நாளில் வெளியே போனோம்டா, ஏன் போல, ஒன்றே எழுதி கொடு, மனு எழுதி கொடு, இவங்க உங்களுக்கு அனுப்பு, இல்லை பேப்பர் எடுத்துட்டு பேனா எடுத்துட்டு நான் எழுதி தரேன், சட்ட புரிதல் அவருக்கு எல்லாமே இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் வந்து அப்போ வந்து இந்த ஷூ போடுவாங்க, வாட்டர்ஸ். இந்த ஷூ வந்து கருக்குன்னு சவுண்டு வரும், இந்த ஆணி வச்சு அடித்த ஷூ அந்த காலத்தில் போடுவாங்க. இப்போ தான் ரப்பர் ஷூவாக இருக்குது. போலீஸ் எல்லாம் முன்னாடியெல்லாம் அந்த ஷூ, அந்த போலீஸ்னாவே மிலிட்ரினாவே தெரியும் அந்த சவுண்டு வரும். இது வந்து மாமா வந்து என்ன பண்ணாருன்னா பொதுநல வழக்காக ஹைகோர்ட்டில் போடுறாரு. என்னென்னா நாங்கள் வந்து பலவிதமான அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து சிறையில் இருக்கோம், எங்களுக்கு பலவிதமான மன உளைச்சல்கள் இருக்குது சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு. ஆனால் இரவில் இவங்க ரோந்து பணின்னு சொல்லிட்டு காவலர்கள் வராங்க, அதனால் எங்களால் தூங்கவும் முடியல, இந்த ஷூனால் தூங்கவும் முடியல.
ஹைகோர்ட் ஆர்டர் போட்டான், ஷூ இல்லை செப்பல் கூட போட வெறுங்கல்ல நடந்துட்டான் இரவுல. இதெல்லாம் பாபா போட்டது தான். இப்போ அந்த நடைமுறையில் இருக்கா? இப்போ நடைமுறையில் இருக்கு. இப்போ கூட சில்பர் போட்டு தான் போகணும் காவலர்கள், வந்து சில்பரோ இல்லை ரப்பர் செப்பல், அது சவுண்டு வரக்கூடாது. ஏன்னா அந்த கைதிகளுடைய தூக்கம் ஏன்னு சொன்னால் பல விதமான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காங்க. அவங்க வந்து தூக்கத்தை கெடுக்கிறதுக்காக இந்த ஷூ போடுறாங்க அப்படின்னு. இப்போ யாருமே போடக்கூடாது. இதெல்லாம் பாபா கொண்டு வந்தது. சிறையிலிருந்து வெளியே வருவார், இல்லை மீண்டும் சிறைக்கு போவார். இது அவருடைய வாடிக்கையாக இருந்தது. அவருக்கு சிறை அனுபவமோ இல்லைன்னா வெளியே வந்து பேசுகிறதோ வந்து பெரிய வித்தியாசம் இல்லை. அவர் அடிக்கடி போயிட்டு வருவார். ஆனால் வெளியே மக்கள் வந்து அவரை எப்படி பார்த்தாங்க? இல்லை அடிக்கடி சிறைக்கு போயிட்டு வரணும் அவருக்கு ஒன்றும் ஆசை இல்லை, அடிக்கடி போயிட்டு வரணும். அதாவது அந்த நேரத்தில் எல்லா தலைவர்களும் அரசியல்வாதிகளும் பயந்து நடுங்கி உட்காரும் போது என்ன பண்ணா அவர் பேசுவார் உரிமைக்காக, வேற ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட இருக்க இதுவாக தான். அது வந்து பின்னாடி நம்மளை கைது பண்ணுவாங்க, ஜெயிலில் தூக்கி போடுவாங்க, அதை வழக்குக்காக நம்ம சுற்றணும், ஜெயிலுக்கு போகணும், இதெல்லாம் பார்க்க மாட்டார், பேசுவார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜீவ்காந்தி வழக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்க, ராஜீவ்காந்தி ரகசிய விசாரணைன்றாங்க. புதுப்பேட்டையில் தான் கூட்டம் போடுறாரு, புதுப்பேட்டையில், இங்கே சென்னையில் புதுப்பேட்டையில் கூட்டம் போடுறாரு. கூட்டம் போட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்னடா ரகசிய விசாரணை, பயங்கரமான கூட்டம், உலகத்தில் ஒன்றே ஒன்று தான்டா ரகசியம், சாந்தி முகூர்த்தம்டா, அதுவே இன்னைக்கு வீதிக்கு வந்துச்சுடா, நாதாரி நீ தான் விசாரணை போய் ரகசியமாக நடத்துகிற அப்படின்னு சொல்லி கடுமையான அவருக்கே உண்டான பாணியில் பேசுகிறாரு. மக்கள் இந்த பேச்சு எப்போ பேசுகிறாரு, திராவிட இயக்கங்களும் தமிழ் தேசிய அமைப்புகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் அதை எதிர்த்து ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்க பயந்துட்டு இருக்கிற நேரத்தில் பொது வெளியில பொது மேடையில் விஷயத்தை அடிக்கிறாருங்க. அவர் தமிழ் தேசிய அமைப்புகளை பயந்துட்டு இருக்காங்க, ரகசிய விசாரணை பண்ணி தண்டனை கொடுக்கணும்னு சொல்லும்போது, அப்போ ரகசிய விசாரணைன்னா ஒன்றுமே இல்லை, அந்த குற்றவாளி வழக்கறிஞர் அவ்வளோதான், வேற யாருமே இருக்கக்கூடாது. அது வந்து மூடி மறைச்சு அது ஏதோ ஒன்றும் பண்ணலாம் இல்லையா, குற்றவாளி நீதிமன்றத்தை தண்டனை ஒத்துக்கிட்டான்னு சொல்லி கூட தூக்கு கொடுத்துடலாம் இல்லையா, புரிதுங்களா உங்களுக்கு? அது அடி அடின்னு அடிச்சார். அப்போ அந்த நேரத்தில் எல்லா தலைவர்களும், ஏன் திராவிட இயக்க தலைவர்களே பயந்தாங்க, அதை எதிர்த்து ஒரு சின்ன கண்டன அறிக்கை கூட இல்லை. நான் ஒன்றும் சொல்கிறேன், யாருன்னா ஒரு கண்டன அறிக்கை கூட சொல்கிறேன், அந்த நேரத்தில் பேசுகிறார், அந்த இஷ்யூவை பொது தளத்தில் கொண்டு வர. அதன் பிறகு சில பல தலைவர்கள் பேசுகிறாங்க, இது எப்படி, இது நியாயம் இல்லையே, சொன்ன மாதிரி ரகசிய விசாரணை எப்படி, இது முடியாத அப்படி. அதன் பிறகு தான் பேசுகிறாங்க. எப்படி இவருக்கு அந்த தைரியம் இல்லை? அதாவது இது ஒரு அரச பயங்கரவாதம், புரியுதுங்களா? அதை எதிர்க்கணும். ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட நபர்களுக்கு சட்டம் அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய எல்லா சலுகைகளையும் மறுத்து அவருக்கு சட்டம் என்ற போர்வையில் அவரை தூக்கு கொடுத்து அவரை முடிக்க பார்க்குறாங்க. இதை விடக்கூடாது அப்படின்னு பொதுவெளியில் பேசுறாரு. இதுதான் பாபான்றார். உங்களுக்கு அவர் கூட நேரடியாக பழகிறதுக்கோ பேசுறதுக்கோ வாய்ப்பு கிடைச்சதுண்டா? இல்லை, நான் அவர் கூட தான் இருந்தேன், அவருடைய மாணவன் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் நிறைய பேர் தங்களை வந்து பாபாவின் மாணவர்கள்னு சொல்லிக்குவாங்க. ஆனால் நான் வந்து அவர் கூடவே இருந்து அவருக்காகவே இந்த தடா வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் நானும் தான். பழக எப்படிப்பட்டவர் அவர்? ஒரு இலகுவான, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நைட்டு போவோம் நாங்கள் வீட்டுக்கு, போனோன்னா பாபா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்போம். அப்படின்னு பார்த்துட்டு எழுதிட்டே இருப்பார், ஸ்மோக் பண்ணுவார், சிகரெட் அடிப்பார், சிகரெட் எழுதிட்டே இப்படி பார்ப்பார். சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன், நீ சாப்பிட்டியான்னு கேட்பார். அப்புறம் நான் சாப்பிட்டேன்னு கேட்டேன்னா அவர் சாப்பிடலன்னு அர்த்தம். அப்போ உடனே போய் ஏதாவது ரொம்பலாம் சாப்பிட மாட்டேன், ஒரு 2 இட்லி இல்லை ஒரு தோசை எதனா வாங்கி கொடுத்துட்டுனா உடனே கை கழுவி சாப்பிட்டுருவார். சாப்பாடு வேணும்னு கேட்க மாட்டார், ஆனால் நம்ம கேட்கணும். அப்போ அவருடைய பழகிறதுனால அவருக்கு தெரியும், அவர் நீ சாப்பிட்டேன்னு இவர் சாப்பிடல, இன்னும் பசி தான், அப்போ எடுத்து வந்து கொடுத்தா சாப்பிட்ருவார். அதேமாரி வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு முறை என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஸ்டேஷனில் ஒரு பிரச்சனை, அப்போ நேராக வரேன் அப்படின்னாரு. பாபா நீங்கள்லாம் வராது, நாங்கள் பார்த்து நானும் வரண்டா அப்படின்னு உடனே வராது. ஒரு தடவை நாங்கள் பாபாவினுடைய கூட்டம், அப்போ ஹாஜி மஸ்தான், மும்பையில் ஹாஜி மஸ்தான், டாக்டர் ராமதாஸ், பழனி பாபா மூவரும் சேர்ந்து மண்ணடியில் பெரிய பிரம்மாண்டமான கூட்டம். அதுக்கு போஸ்டர் ஒட்ட போகிறோம் இரவு. அப்போ நாங்கள் சின்ன பசங்க. அப்போ பாபா என்ன பண்ணார், நானும் வரேன்டா, போர் அடிக்கிறேன் வீட்டில். பாபா நீங்கள் வரேன்டா அப்படின்னு. இப்போ அவர் வரேன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போது நாங்கள் பாபா நான் இன்னும் 2 பசங்க எல்லாம் போகிறோம், பைக்கிட்டு பசை எடுத்துட்டு. அப்போல்லாம் நம்ம தானே, இப்போ ஒட்டுறதுக்கு ஆளெல்லாம் இருக்காங்க, அப்போல்லாம் இல்லை, அவரே வந்துட்டார் ஒட்டுறதுக்கு. ஆமாம், நான் அவர் இன்னும் 2 பேர் பசங்க அவருடைய ஜீப்லேயே போகிறோம். இப்போ தூர்தர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, தொலைக்காட்சி, அந்த மேலே முன்னாடி வந்து ஒரு பெரிய சுவர் இருக்கும். இப்போ வந்து நிறைய அந்த ரோடு விரிவாக்கம், அந்த சுவர் தான் வந்து போஸ்டர் விளம்பரத்துக்கு. அப்போ அங்கே நின்று போஸ்டர் ஓட்டுறோம், பெரிய போஸ்டர். அப்போது நைட் ரவுண்ட்ஸில் வந்து ஏசி டிஎஸ்பி வந்து ரவுண்ட்ஸ் வராரு.
வண்டி நிப்பாட்டு, ஏய் என்னடா போஸ்டர் ஓட்டுறீங்க அப்படின்னு. ஐயா நாளைக்கு பொதுக்கூட்டம், அந்த போஸ்டர் ஓட்டுறோம் அப்படின்னு. அப்போ பாபா வண்டியில் தான் உட்காந்துருக்கு. நாங்கள் சொல்லுவோம் பாபா போஸ்டர். கிட்ட இறங்கி வந்து என்ன பண்ணாரு, அவர் கொஞ்சம் ட்ரிங்கில் வேறு இருந்தார், யார் டிஎஸ்பி. கிட்ட வந்து என்னடா பழனி பாபா இவன் தீவிரவாதி, ஹாஜி மஸ்தான் இவன் கடத்தல் மண்ணுன்னு, டாக்டர் ராமதாஸ் இவன் மரம் வெட்டியாச்சடா, இவனுங்களுக்கு பொதுக்கூட்டம் போடுறாங்க, இவங்களுக்கு இந்த இரவுல வந்து நீங்கள் வந்து போஸ்ட் ஓட்டிங்களா? ஒருமையிலே பேசுறாரு. நான் நினச்சேன் இன்னைக்கு சனியை பிடிச்சதா இருக்கிறேன். அப்போ பாபா என்ன பண்ணார், வண்டியில் நின்றுட்டு ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவார். என்ன விஷயம் ஏது விஷயம் கேட்கும்போது அப்போ இவர் என்ன பண்ணார், நீங்கள் யாருன்னு கேட்டார். அப்போ நாங்கள் பக்கம் அவர் தாங்க பழனி பாபா. பாபா நான் அதுக்கு இல்லை பாபா சொன்னேன். அப்போ எடுக்கிறாரு, சொல்கிறாரு, நீ மரவெட்டின்னு ராமதாஸை சொல்கிற, என்ன சொல்கிற, மரவெட்டி ராமதாஸை சொல்கிறாரு. அந்த ஆளுடைய அந்த வன்னிய சமூகம் போராட்டம் பண்ணி 22 வன்னியர்கள் உயிர் போய் தமிழ்நாட்டில் 218 சாதிகளுக்கு நீதி கிடைச்சிருக்கியா, உனக்கு தெரியுமா? அந்த ஒரு 218 சாதிகளில் தான் நீயும் ஒரு ஆளாக இருப்ப. அவர் சொல்கிறார். ஹாஜி மஸ்தான்னு சொல்கிறாப்புல. அடுத்து கடத்தல் மண். இந்தியாவில் வந்து அதிகமான வருமான வரியை கட்டின நபர் யார் தெரியுமா உனக்கு? ஹாஜி மஸ்தான். என்னை சொல்கிற தீவிரவாதி. என்ன தீவிரவாதி? அரச பயங்கரவாதத்தை எதிர்த்தும் பட்டியலின மக்கள், தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஆதரவாகவும் அரச பயங்கரவாதத்தை எதிர்த்தும் போராடக்கூடிய நான் தீவிரவாதியா? ஆமாம், நான் தீவிரவாதி தான். ஏனென்றால் நான் கொண்ட கொள்கை தீவிரமாக இருக்கேன். அதனால் நீ என்னை தீவிரவாதின்னு சொல்கிறது. பாபா என்னை மன்னிச்சிடுங்க பாபா, சாரி பாபா என்னை இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக நடந்த நிகழ்வு. அவரை பற்றி பேசும்போது எல்லாருமே எமோஷனல் ஆகிடுவாங்க. நீங்களே இல்லை ஏதாவது சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி இன்றைக்கி எந்த தலைவர்கள் இருக்காங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது ஒரு தலைவர் இருந்துச்சுன்னா ரூமில் உட்காந்துக்கிட்டு அவர் ஓட்டிகிட்டு இருப்பார், உள்ளே வேறு இல்லை பிஸியாக இருக்கார் தலைவர், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்படி தான் நடக்குது இன்றைக்கி. சமூக ரீதியான அரசியல் மற்றும் எல்லா தலைவர்களையும் பார்க்குறேன். கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிட்டோன்னு வச்சுக்கலாம், அவனுங்களை பிடிக்கிறதே முடியல. ஒரு 5 பேர், ஒரு பாட்டில் தூக்குறதுக்கு ஒரு ஆள், அவர் பையை தூக்கிட்டு வரதுக்கு ஒரு ஆள் இன்றைக்கி இருக்குது. என் சமூக தலைவர்களே சொல்கிறேன் நான். குடிக்கிற தண்ணியை ஒரு பையன் கொடுத்து எடுத்துகிட்டு வரணும், அவருடைய பேக்கை இன்னொரு பையன் எடுத்துகிட்டு வரணும். இப்படி ஒரு 4-5 பேரை வச்சுக்கிட்டு சீனை போட்டுக்கிட்டு தானே சுற்றுறானுங்க நீங்கள் தமிழ்நாட்டில். போஸ்டர் ஓட்டுறதுக்கு கூட வந்தவர் பாபா சாதாரண நம்பர் இல்லை. நான் அந்த காலத்தில் சமது சாப்பு கூட பழக்கமானவன், எனக்கு தெரியும், நல்ல பழக்கம். போனால் வாங்க ரஹீம் உட்காருங்கன்னு சொல்லுவார். சமது சாப் முஸ்லீம் லீக் தலைவராக இருந்தார். அது லத்தீப் சாப்புன்னா இன்னும் என் மேலே ரொம்ப பாசம் இருக்குது. தூங்கிட்டு இருந்தாலும் சரி நான் விடாமல் அவர் தூங்கிட்டு இருந்தாலே அவரை போய் எம்எல்ஏக்கள் கூட போய் அவரை கதவு தட்டி எழுப்ப மாட்டாங்க லத்தீப் சாப்பை. ஆனால் நான் போய் பெல்லு கை வச்சேன்னு சொன்னால் அவர் எழுந்து கதவு திறக்கவில்லையும் விட மாட்டார். திட்டிக்கிட்டே வருவார், யாரா போரிக்கு பசங்களா அப்படின்வார். என்ன பார்த்து நீ ஏன் வாடா அப்படின்வார். இருந்தும் கூட இவர்களை விட சிறந்தவர் யார் என்றார் பாபா. அந்த சமூகத்துக்கு அவர் நினைச்சிருந்தா எதை வேணா பெற்றிருக்கலாம். அவருக்கு இருக்கக்கூடிய கல்வி அறிவு, ஞானம், வாத திறமை, எத்தனை விதவிதமான வாத திறமைகள். அதை மீறி அவருக்கு இருந்த எதுவுமே இல்லை, இலகுவா எளிமையா அப்படியே வாழ்ந்து சிறை வாழ்க்கை அப்படியே இருந்து போயிட்டார். அவரை பற்றி நிறைய கேட்கலாம். இறுதியாக ஒரு கேள்வியோடு நான் இதை முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, இஸ்லாமிய இளைஞர்களுக்காக நிறைய எழுச்சி கூட்டங்கள் பேச்சுக்கள்லாம் பேசியிருக்காரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறையில் பலரும் வந்து அவரையும் ஒரு தலைவரை ஏற்றுக்கிறாங்க, ஒரு பொது தலைவராக அப்படின்னு ஒரு பொது தலைவர் என்ற பார்வையில் பார்க்குறாங்க. உங்கள் கருத்து எப்படி இருக்குது? இல்லை, அது நான் வெல்கம் பண்ணுறேன். நான் இதை எதிர்பார்த்தேன். நான் 2011 தடா சட்டத்திலிருந்து வெளியே வந்து பார்க்கும்போது பாபான்ற பேச்சே எங்கேயுமே காணும். இப்போ எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. என்னடா ஒரு மிகப்பெரிய ஒரு போராளியை மண்ணு போட்டு, ஏன்னா இந்த சமூக அமைப்புகள் வந்து அவரை முன்னிலைப்படுத்தணும்னா ஹீரோ அவர் தான் என்னோட முடியும். அதன் பிறகு வந்து சோசியல் மீடியாலையும் சரி, சமூக வலைதளங்கள்லையும் சரி அவரை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த வீடியோக்கள் எல்லாம் அப்லோட் பண்ணி இன்றைக்கி வந்து நமக்கே அனுப்புகிறான். நான் டைப் பண்ணி அனுப்புனேன் ஒரு ஆர்டிக்கலை, எனக்கே அனுப்பி இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்றான். நான் சிரிச்சுக்கிட்டே விட்டுறேனே தவிர இது நான் தாண்டா பண்ணி அனுப்புனேன்னு சொன்னதில்லை. ஏன்னு சொன்னால் அவர் இன்றைக்கி வந்து பொது தளத்தில் இப்போ அரசியல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் சீமான் வந்து முதன்மைப்படுத்தி பேசுகிறாரு. எல்லா அரசியல் கட்சி தலைவரும் இன்றைக்கி பாபாவை முதன்மைப்படுத்தி பேசுகிறேன். ஏன் இப்போ சமீபத்தில் கேரளாவில் இந்த புரட்சி பாடகன் வேடன் அவரு கூட பாபாவை பற்றி பாராட்டி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நான் இது போன்ற ஒரு பேச்சை இதுவரையும் வாழ்நாளில் கேட்டதில்லைன்னு சொல்லி பேசி
இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பும் தவிர்க்க முடியாத ஒரு நபராக பழனி பாபா இருக்கார். பழனி பாபா அவர்கள் கூட நீங்கள் பயணித்த காலம் பெருசு. இருந்தாலும் வந்து இந்த நேர இடைவெளியில் அது வந்து ரொம்ப சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.